Thank you.
அன்னையாளுக்கு பூஜையை செய்து ரத்த வாங்க வேண்டும் பூஜையை தயார். அன்னை காணிகாமாவுடைய ஆசீர்வாதம் ஓடி ஓடி
அழைத்திருக்கிறோம். ஆங்காரத்தோடு வந்திருக்கிறார். என்னை அழைத்தா அது என்ன காரணம்? அம்மா நேரத்தில் தாயை காளிகாம்மாள் வர வேண்டும் என்று நேரத்தில் அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம்? எதற்காக அழைத்திருக்கிறாய்? அசுர குலத்தினுடைய தெய்வம் அல்லவா நீ? அதனால கேட்ட வரங்க தாழ்வண்டி இதோ நட்ட நடு கிராமத்தில் அழைத்திருக்கிறேன். அசுர குலத்தில் தெய்வம் அல்லவா? எனக்கு கேட்ட வர வேண்டும். வனதேவதையா இருக்கபடியான காளிகாம்மாள் வர வேண்டும் அழைத்திருக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் அழைத்த காரணம் என்ன என்று அறிவிக்க வேண்டும். எனக்கு வர வேண்டும். மரம் வர வேண்டும் என்று கேட்கிறாய். அப்படி உனக்கு வர கொடுத்தால் எனக்கு என்ன நீ பலி கொடுப்பாய்? எனக்கு கேட்ட வரத்தை கொடுத்தால், உனக்கு கேட்ட வரத்தை கொடுத்தால் உனக்கு கேட்ட பலியெல்லாம் கொடுத்துவிடுவோம். ஆமா, அதனால உனக்கு கேட்ட வரமளிக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன பலி கொடுத்தாய்? அம்மா, உனக்கு எல்லா பலியும் என்னென்ன வழிகட்டையோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். ஆமா, எனக்கு வர வேண்டும். வர வேண்டுமா? ஆமா. என்னடா தேவை உனக்கு? தாயிடத்திலே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள். என்ன வரம் உனக்கு அளிக்கிறேன். எப்படி வர வேண்டும்? என்ன வரம் இருக்கிறான்? என்ன வரனா மகாராஜா மொத்தமா வரண்டாரா? என்ன வரணும் கேட்டு வாங்கி சொல்றோம். கேட்டு
உனக்கு சாகா வரமளிக்க வேண்டும் என்றால் ஆட்டாலும் ஆட்டாலும் இடியாலும் என்னனாலும் 33 தேவரான உனக்கு அறியாத உனக்கு வர வேண்டும் என்று கேட்டால் உனக்கு அறியாத வரமளிக்கிறேன். அப்படி தெரியுமா? எப்போது நான் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். எந்த தேவர்களும் என்னை கிட்ட நெருங்க கூடாது. அப்பேற்பட்ட வர வேண்டும். அப்படி என்றால் என் உடனே இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டாய். உன்னை எப்படி அளிக்கிறேன்? ஒரு பள்ளியாக போகும்படி உனக்கு வரவழைக்கிறேன். என் வீரம் என்ன, என் பராக்கிரம் என்ன, என்னை கண்ட அதல சுதல பார்த்தாலும் என்று சொல்லக்கூடிய ஈழல் உலகத்தில் வியாபாரிகள் அஞ்சு நடிக்கு ஓட வேண்டும். அப்பேற்பட்ட வல்லம படித்தவனுக்கு மகாராஜா அம்மா என்ன வர கொடுத்துருக்கிறா? என்ன அவருடைய பீடம் இருக்குது அல்லவா? ஆமா. பீடத்தில் அடியில பள்ளியா இருந்தா யாருக்குன்னா தெரிப்போதா? தெரியாது. அத்தான் வர கொடுத்துருக்கிறா. அப்படி நான் எவ்வளவு பராக்கிரம் படித்தவனா இருந்து பள்ளியாக சென்று பீடத்துக்கு அடியில நான் ஒட்டிக்கொண்டால் யான் இருப்பது யாருக்குமே தெரியாதுல்ல. உனக்கு வரமளித்த போதும் நீங்க எங்க இருக்க வேண்டும் தெரியுமா? கோவில் என்று சொல்லும்படியான கோபுரத்தில் நான் பீடத்தலத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த கருவறையிலே எனக்கு அமர்ந்திருக்கும் அந்த பீடத்திலே எனக்கு அருகிலே பள்ளியாக இருக்க வேண்டும் என்று வர கொடுத்தேன். பள்ளியாக கொடுத்திருக்கிறேன். ஆமா. நான் காலகிரி என்பது இந்த உலகத்துக்கு மறைந்து விடவில்லை. யார் இருப்பது எப்படி தெரியும்? உன்னுடைய பேரும் உன் புகழ விலக வேண்டும் என்றால் எத்தனை கோடான கோடி மக்கள் நல்லவர் வந்தால் நல்ல திக்கில் சொல்ல வேண்டும், கெட்டவர் வந்தால் கெட்ட திக்கிலேயே கவனிப்பாடம் சொல்ல வேண்டும். இது ஒரு கணக்கு நல்லதான கோயில் வந்து கும்படி கும்பரான்னு வச்சுக்க. கெட்டது என்றால் கெட்ட திசையில் கவுளி சொல்லுது பாரு. அப்படி அப்படி உனக்கு வரான். எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்ன நீ பள்ளியா தான் திரும்பியா? இல்ல அப்படி கோயில்களை கத்துது சாமி அது சொன்ன கரெக்டா அதே மாதிரி கத்துறேன்னு பார்த்தா பள்ளியா போய் நான் அம்மனுக்குன்னா யாராகிற பக்தர்கள் வந்து நினைத்தால் நல்லது என்று சொன்னால் நல்ல திசையில் உரிக்க வேண்டும், கெட்டது என்றால் கெட்ட திசையில் உரிக்க வேண்டும். அப்போது கவனிப்பாடும் என்னுடைய கவனிப்பாடம் உரைக்க போது நீ இருப்பதா சொல்லி சொன்னா உன் பெருமை இருக்கும். ஆமா, இது ஒரு நல்ல யாருன்னா நீ கண்டுபிடிக்க முடியுமா? தேவர் மூவரி அவற்ற பெயர்கள் இருப்பதை கண்டுகொள்ள முடியாது. அப்படி இருந்தால் அன்னையான பக்தர்கள் இடத்துல வர முடியாது. அவனுடைய பீடத்துக்கு அடியிலே சென்று கீழே வந்து அமர்ந்து கொள்கிறேன். தாயே பீடசாலத்திலேயே பள்ளியாக அமர்ந்திருக்கும்படியாக உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். தாயே அப்படியே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மைதான், நிச்சயம், இது சத்தியம். நான் கபலியாக அவதாரம் எடுத்து இந்த கடல் என்று நீருக்குள்ள குமிழியாக நான் குளிக்கின்ற போது என் உருவத்தை மாற்றுபடியாக அன்னையால் வரம் கொடுத்திருக்கிறார். நான் கபலியாக மாறிக்கொண்டு பீடம் என்று சொல்லக்கூடிய பீடத்துக்கு அடியில் அமர்ந்து கொள்வேன். ஆனால் நீ கேட்ட வரத்தை வாங்கி யார் அந்த அபயம் என்று சொன்னாலும் தேவர் குலத்துக்கு இறக்கம் கிடையாது. அசுர குலத்தில் உள்ளவர்கள், கோபத்தில் உள்ளவர்கள் எப்போதுமே இறக்கம் கொண்டவர்கள். யாராக அபயம் என்றால் அந்த இடத்தில் அவர் ஆதரிக்க நீ நிற்க வேண்டும். அப்படியே நீ கேட்ட வரத்தை வாங்கி கெட்டது நடந்தால் நான் கெட்ட திசையில சொல்லுவேன். அப்படி சொல்லுகின்ற போது அது ஒதுங்கி நீர் நல்ல திசையில சொல்ல போது எதிர்த்து நீ போராடு குளித்து நீராடுகின்ற போது கவலியாக வந்து அமர்கிறேன். அண்ணா வர வாங்கி போயிட்டாரு. நானும் இப்ப வர வாங்கி ஆகணும். நீ 2 மூட்டை வாங்கியா காப்பிளாச்சு பட்டாச்சு. வாங்க போட்டு அப்பா கண்ணே சொல்லாதே. அப்பா